வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் சென்னை வரைக்கும் போயிருந்தோம். அங்கே எதுக்கு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக .co லோனில் அப்ளை பண்ணியிருந்தோம். அது நமக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. அதனால் அது டிடி வாங்குறதுக்கு வேண்டி சென்னை வரைக்கும் போயிருந்தோம். அதனுடைய வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சென்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்த வண்டி இதுதான். எங்களுக்குன்னு சென்னையில் ரூம் கொடுத்துருந்தாங்க. உலக பல்கலைக்கழக சேவை மையம். இங்கே தான் நைட்டு தங்கியிருந்தோம். காலையில் நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கையால் தான் டிடி கொடுக்குறதாக சொன்னாங்க. அதுக்கு வேண்டி தான் வந்திருந்தோம். இது நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. பல மாவட்ட அளவில் இருந்து ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கலைவர்ண அரங்கம் வந்தாச்சு. இப்போ அங்கெல்லாம் ஃபுல்லாக செக்கிங் முடிச்சு நமக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க. அந்த சீட்டில் போய் உட்கார்ந்தாச்சு. தலைமையின் கீழ் பீடு நடை போட்டு வரும் தமிழ்நாடு அரசு சமூகத்தின் அடித்தட்டு நிலையினரான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழ்வில் உயரங்களை தொட ஏதுவாக பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. பறவைக்கும் உண்டு கூடு, நமக்கு இல்லையே ஒரு வீடு என்ற அடித்தட்டு மக்களின் ஏக்கத்தை போக்கும் குடியிருப்பு வீடு. ஆதி திராவிடருக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முன்னோடி திட்டமான அயோத்திதாஸ் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். குடியினர் நலத்துறையானது இந்த மக்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்ல, இதனை கருத்தில் கொண்டு கல்வியில் விளிம்பு நிலை மக்களின் பிள்ளைகள் சிறந்து விளங்க மெட்ரிக் கல்விக்கு முன்னும் அதற்கு பின்னும் கல்வி பயில மாணவ மணிகளுக்கு உதவித்தொகை, முனைவர் பட்டம் பயிலும் மாணவ மணிகளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர் வந்துருவாரு. பாருங்க, அவர் உட்கார்ந்திருக்காரு. பணி நியமனம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் இணைந்த பன்முக சிறப்பு விழாவில் வரவேற்புரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது விழித்திருந்து தன் வாழ்நாள் முழுவதும் விளிம்பு நிலை மக்கள் சமூக பொருளாதார உரிமை பெற, ஏற்றம் பெற அரசியல் அமைப்பு சட்டம் தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வணங்குகிறேன். 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் சமூக நீதி கொள்கைகள் உயிர்ப்புடன் இருக்க உழைத்த சர் PT தியாகராயர், TM நாயர், டாக்டர் நடேசன் அம்மா. அடுத்ததாக 32.95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் விடுதிகள், ஆதி திராவிடர் சமுதாய நலக்கூடங்கள் மற்றும் ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் ராசாதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு புதிய வீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு சண்முகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு புதிய வீட்டிற்கான ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். புதிய வீடுகளுக்கான ஆணையை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை. மாணவ மணிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சம் முன் எப்போதும் இல்லாத அளவில் வெளிநாட்டில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 31 மாணவர்களுக்கு உதவி. முதன்முறையாக சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கு அகப்பயிற்சி எனப்படும் இன்டர்ன்ஷிப் வழங்கல். விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கர் தனித்திறனை வளர்ப்பதற்காக சிறப்பு பயிற்சிகள். இம்மக்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை நிலைநாட்ட சென்னை சமூக பணி கல்லூரியில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் KN நேரு அவர்களே, சேகர்பாபு அவர்களே, CV கணேசன் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, காங்கிரஸ் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர்
அன்புக்குரிய செல்வ பெருந்தகவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே, SS பாலாஜி அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, ஸ்டாலின் குமார் அவர்களே, சிவகாம சுந்தரி அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா IAS அவர்களே, அரசு செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா IAS அவர்களே, அவர்களுக்கு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு தர்மதுரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு பழங்குடியினருக்கான வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி கீதா அவர்களை கோவை மாவட்டத்தில் டாட்கோ ஆஃபீஸில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இங்கே எதுக்கு பதிவு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, வண்டி பிக்கப் வண்டி எடுக்கிறதுக்கு வேண்டி பதிவு பண்ணியிருந்தோம். வண்டி பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து 8.5 லட்சம். நமக்கு ஒரு 2,85,000 மானியம் கழிஞ்சது போக பேலன்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தது. அது பேங்க் லோன் போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கும் எது டாட்கோவில் லோன் எது தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. அந்த மானியத்துக்கான டிடியை நம்ம வாங்கியாச்சு. சென்னை கலைவர்ண அரங்கம். அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மெரினா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி போகலான்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ணி அங்கே வந்து இறங்கியாச்சு. அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கு வேண்டி எல்லாம் கிளம்புனோம். பாரத் ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன்
1917 மறைவு 1987 24ஆம் தேதி 12ஆம் எம்ஜிஆர் நினைவிடம், அம்மா நினைவிடம் போய் பார்த்துட்டு வந்தோம். கலைஞர் நினைவிடத்து பக்கத்தில் வேலை நடந்தது, அதனால் அங்கே போக முடியல. இங்கே மட்டும்தான் போக முடிஞ்சது. எங்களால் உள்ள கடல் பக்கத்தில் போக முடியல. டைம் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. அதனால் அங்கே அப்படியே முன்னாடி நின்று பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம். அந்த டிடியை கொண்டு போய் ஷோரூமில் கொடுத்து நம்ம வண்டி டெலிவரி எடுத்த வீடியோக்கள் எல்லாம் அடுத்தடுத்து இதில் பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.